ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் இடை சேனல். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தசுக் எனும் வார்த்தையின் பொருள் யாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளையும் கோட்டைகளையும் பட்டியலிடவும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. பாடம் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 4 ராஜபுத்திர குலங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலர் அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், காசிம் தோற்கடித்த சிந்து மன்னரின் பெயரை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாடம் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சதுர்வேதி மங்கலம் என எது அழைக்கப்பட்டது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களின் ஆட்சித்திறம் பற்றி 5 முக்கிய அம்சங்களை விவரித்து எழுதவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் டெல்லி சுல்தானியம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலியை பொறுத்த வரைக்கும் ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சகல்கானி குறித்து சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரோஸ் ஷா துக்ளக்கின் சாதனைகளை பட்டியலிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. இந்த லெசனில் என்னென்ன முக்கியமான விரிவான விடையலி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1398ஆம் ஆண்டில் நடைபெற்ற தைமூரின் படையெடுப்பை விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் புவியின் உள்ளமைப்பு. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புவியின் மேலோட்டின் பெயரை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சியால் என்றால் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், செயலிழந்த எரிமலைக்கு உதாரணம் தருக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலநடுக்கம் வரையறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீஸ்மோகிராஃப் என்றால் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிமலை என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், செயல்படும் அடிப்படையில் 3 எரிமலைகளின் பெயர்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. வேறுபடுத்துக. இதில் என்ன முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியால் மற்றும் சிமா அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்தின் விளைவுகள் பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிமலை வெடிப்பின் அடிப்படையில் அதன் வகைகளை விளக்குக. இந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் நிலத்தோற்றங்கள். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறித்தல் வரையறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், குதிரை குழம்பு ஏரி எவ்வாறு உருவாகிறது? நெக்ஸ்ட் கொஸ்டின், காளான் பாறைகள் பற்றி குறிப்பு எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், காயல்கள் என்றால் என்ன? ஒரு உதாரணம் தருக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேறுபடுத்துகளை என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையாறு மற்றும் துணையாறு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வி வடிவ பள்ளத்தாக்கு மற்றும் யூ வடிவ பள்ளத்தாக்கு இந்த ரெண்டு வேறுபடுத்துகிற கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் கூறுகளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளச் சமவெளிகள் மிகவும் வளமிக்கதாக உள்ளன, அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றின் செயல்களால் ஏற்படும் நிலத்தோற்றங்களை விளக்குக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனங்களின் வகைகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியிருப்பு வரையறு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொலிவுறு நகரம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. வேறுபடுத்துக, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி மற்றும் மதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நகர்ப்புற குடியிருப்பு மற்றும் கிராமப்புற குடியிருப்பு, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். காரணம் கூறுக, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதியில் சிதறிய குடியிருப்பு காணப்படுகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற குடியிருப்பை கட்டுப்படுத்தும் காரணிகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் சமத்துவம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் சமத்துவம் என்றால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலின சமத்துவம் ஏன் தேவையானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்திற்கான உரிமையை எவ்வாறு பாதுகாக்கிறது. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. பாடம் அரசியல் கட்சிகள். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை கூறுகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிப்பு வரைக கூட்டணி அரசாங்கம், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சியின் செயல்பாடுகளில் ஏதேனும் நான்கினை எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் உற்பத்தி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி என்றால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பயன்பாடு என்பது என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் உற்பத்தி காரணிகளை கூறுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் உழைப்பு வரையறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூலதனத்தின் வடிவங்கள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழில் முனைவோரின் பண்புகள் மூன்றினை கூறுக, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையலியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தியின் வகைகளை விரிவாக எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மூலதனத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.